அரோமா மிராக்கிள்ஸ் இயற்கையான அரோமா ஆயில்களை கொண்டு தயாரிக்கப்படுகிறது. தூக்கமின்மை, மன அழுத்தம், எதிர்மறை எண்ணங்கள் போன்ற மனநல பிரச்சனைகள், உடல்வலி, தலைவலி போன்ற உடல்நல பிரச்சனைகள், ஆன்டி ஏஜிங், முடிவுதிர்வு, பொடுகு, வெண்புள்ளி, சரும பிரச்சனைகள் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வளிக்கிறது. அரோமா மிராக்கிள்ஸ். சில நாட்களுக்கு முன்னாடி வரைக்குமே இந்த காங்கிரஸ் தாவேகா கூட்டணி தான் அந்த பேச்சுவார்த்தை இது போயிட்டு இருந்து நம்ம இந்த செய்திகள்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் போதில் ஒரு மீட்டிங் ஒன்று நடந்திருக்கு. கனிமொழி அவர்கள் ராகுல் காந்தியை போய் சந்திச்சிருக்காங்க. இப்போ அந்த கூட்டணி முற்றிலும் தவிர்க்கப்பட்டது, நம்ம அதை எடுத்துக்கலாமா சார்? அதாவது சில வாரங்களுக்கு முன்பு வரை நான் கொடுத்த நேர்காணலை கவனிச்சிங்கன்னா தெரியும், தாவேகா காங்கிரஸ் கூட்டணி உறுதியாக அமைய போகுது, ஜனவரி இறுதியில் அதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும் அப்படின்னு சொன்னேன். அது எனது ஆசையோ அனுமானமோ யூகமோ கிடையாது. தாவேகா தரப்பில் நம்ம விசாரிக்கும் போது அங்கே அந்த சோர்ஸ்லேருந்து நமக்கு கிடைச்ச தகவல் தான் அது. பேசிகிட்டு இருக்காங்க, இன்னும் சில விஷயங்கள் மட்டும் உறுதியாகலை. ஸோ அது உறுதியாகிடுச்சுன்னா அவங்க வந்துடுவாங்க, அது ஜனவரி இறுதியில் அறிவிப்போம் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள்லாம் எனக்கு கிடச்சிது. அந்த அடிப்படையில் தான் நம்ம அந்த தகவலையே சொன்னோம். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா அது வேறொரு திசையை நோக்கி போகுது. சமீபத்தில் நான் இது குறித்து பேசும்போது பார்த்திங்கன்னா இல்லை காங்கிரஸ் பேச்சுவார்த்தைங்கிறது கிட்டத்தட்ட அந்த கதவை மூடியாச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் அங்கிருந்து எனக்கு சொல்லப்பட்டது. அதன் மூலம் நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, இப்போ காங்கிரஸ் தாவேகாவுடன் போகக்கூடாது அப்படிங்கிறதுல திமுக ரொம்ப உறுதியாக இருக்காங்க அப்படிங்கிறது தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்ன காரணம்னா, இப்போ ஒரு கட்சி அவங்க விரும்பிய கூட்டணிக்குள் போகலாம், அந்த சுதந்திரம் அவங்களுக்கு இருக்குது. ஆனால் காங்கிரஸால் அப்படி போக முடியாததற்கு காரணம் என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு வகையில் பார்த்திங்கன்னா அவங்க திமுகவோட டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. அது கட்சி டிபெண்ட் பண்ணியிருக்கா, அல்லது தமிழ்நாட்டில் இருக்கிற காங்கிரஸ் பொறுப்பாளர்கள் நிர்வாகிகள் டிபெண்ட் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறது தெரியல. இப்போ உதாரணத்துக்கு திமுக கூட்டணியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற ஒரு எம்எல்ஏ எடுத்துங்க, அல்லது ஒரு எம்பி எடுத்துங்க, அவங்களுக்கு பார்த்திங்கன்னா நிச்சயமாக ஒரு பயம் இருக்கும். இப்போ தாவேகா ஒரு புது கட்சி, அந்த கட்சி கூட்டணிக்கு நம்ம போனோம் அப்படின்னா இப்போ நம்ம மறுபடி ஜெயிக்க முடியாதோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். அப்போ இவர்களுடைய அழுத்தம் ஒரு பக்கம் காங்கிரஸ் மேலிடத்துக்கு பெரிய அளவில் இருந்ததாக நான் கேள்விப்பட்டேன். இன்னொரு பக்கம் நீங்களும் இந்த தகவலை கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குது. திமுகவில் என்ன பண்ணாங்க அப்படின்னா, பல காங்கிரஸ் எம்எல்ஏக்களை, காங்கிரஸ் நிர்வாகிகளை திமுக மேலிடம் தொடர்பு கொண்டு அவர்களோடு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லாபிங் பண்ணியிருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, உங்களுக்கு இதெல்லாம் நாங்கள் செய்வோம், உங்கள் மேலிடத்துக்கு நீங்கள் ப்ரெஷர் கொடுத்து திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் போகாத அளவுக்கு நீங்கள் ப்ரெஷர் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே ஒரு வகையில் ஒர்க் அவுட் ஆகி தான் இப்போ காங்கிரஸ் மேலிடத்துக்கு தாவேகா கூட போக வேணாம் அப்படிங்கிற அந்த முடிவை எடுப்பதற்கு காரணமாக அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு அப்புறமா தான் இப்போ கனிமொழி டெல்லியில் ராகுல் காந்தியை மீட் பண்ணி பேசியிருக்காங்க. அது வெறுமனே மரியாதை நிமித்தமான சந்திப்பு கிடையாது. ஸ்டாலின் தரப்பிலிருந்து சொல்லப்பட்ட தகவலை ராகுல் காந்தி கிட்ட சொல்லி அங்கிருந்து ஒரு ஒப்புதலை வாங்குவதற்காக தான் கனிமொழி போயிருக்காருன்னு நினைக்கிறேன். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் தாவேகா பக்கம் போனால் அது திமுகவுக்கு பலவீனமாயிடும், தாவேகாவுக்கு பலமாயிடுங்கிற ஒரு அச்சத்தில் திமுக திரைமறைவில் நடத்திய நாடகத்தினுடைய தொடர்ச்சி தான் இது எல்லாமே. ஆனால் இப்போ ஆரம்பத்திலேருந்து திமுக சொல்லிட்டு தானே சார் இருக்காங்க, காங்கிரஸ் நம்ம கையை விட்டு போகாது, கை நம்ம விட்டு போகாது அப்படின்ற மாதிரி விமர்சனம் சொல்லிட்டு தான் இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது இது நம்ம எப்படி சார் இப்போ தாவேகா கூட நாங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினாங்க சொல்ல முடியும்? அதாவது காங்கிரஸ் மீதான நம்பிக்கையில் திமுக அப்படி ஒரு கருத்தை முன் வச்சாங்க. அதே நேரம் காங்கிரஸ்காரர்கள் என்னென்ன பேசுனாங்கிறதை நம்ம மறந்துட முடியாதுல்ல. இப்போ மாணிக் தாக்கூர் தொடர்ந்து திமுகவுக்கு எதிராக பேசிகிட்டு இருக்காரு. அப்புறம் திருச்சி வேலுச்சாமி உட்பட பல்வேறு காங்கிரஸ் பிரமுகர்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தொடர்ந்து வலியுறுத்துகிறாங்க. அந்த ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிறது திமுக ரசிக்காத, விரும்பாத ஒரு வார்த்தை. இன்னும் சொல்லப்போனால் திமுக பாஷையில் ஆட்சி அதிகாரத்தில் பங்குங்கிறது மிகப்பெரிய கெட்ட வார்த்தை. அந்த கெட்ட வார்த்தையை காங்கிரஸ் நிர்வாகிகள் தொடர்ந்து பேசுவதனுடைய அர்த்தமே இந்த கலக குரல் திமுகவை டென்ஷன் ஆக்கி அவங்களே நீங்கள் போங்க, உங்களுக்கு கூட்டணியில் இடமில்லைன்னு சொல்கிற அளவுக்கு இந்த பிரச்சனை எடுத்துகிட்டு போகணுன்னு அவங்க நினச்சாங்க. ஆனால் திமுகவுக்கு ஒரு கணக்கு இருக்குது. என்னதான் திமுக இன்றைக்கு ஆட்சியில் இருந்தாலும் அது திமுகவுக்கு மக்கள் கொடுத்த ஆதரவு கிடையாது. திமுகவுடைய கூட்டணி கட்சிகளுடைய பலத்தில் தான் அவங்க கடந்த தேர்தலில் ஜெயிச்சாங்க. கிட்டத்தட்ட அந்த ஃபார்முலாவை நம்பித்தான் 2026
தேர்தலையுமே அவங்க ஃபேஸ் பண்ண போகிறாங்க. அப்படி இருக்கும்போது காங்கிரஸ் போகிறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு செங்கல்ல உருவுறதுக்கு சமம். காங்கிரஸ்க்கு ஒரு பெரிய ஓட் பேங்க் இல்லை, ஆனால் காங்கிரஸ்ன்றது ஒரு பிராண்டு. காங்கிரஸே போயிடுச்சு அப்படின்னா அது திமுகவுக்கு பலவீனமாக மாறிடும். அதனால் அப்படி ஒன்று நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து திமுக கவனமாக இருந்தது. அதற்காக தான் திரைமறைவில் இப்படி ஒரு வேலையை பார்த்து வந்து அவங்க காங்கிரஸ் வந்து அவங்க தக்க வச்சுக்கிட்டாங்க. தமிழக வெற்றி கழகத்தோட அந்த செயல் வீரர் கூட்டம் வந்து நடந்திருது. இப்போ அந்த விழாவில் வந்து விஜய் பங்கேற்காம ஒரு கூட்டம் வந்து நடந்திருக்கு. ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு வந்து அந்த கூட்டத்துக்கு வந்து கிடைச்சிருக்கு சார். இப்போ அதில் வந்து ஆதவ அர்ஜுனா பேசும்போது வந்து சொல்லியிருக்காரு, தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி, நீங்கள் அதிமுக குறித்தெல்லாம் விமர்சனம் பண்ணாதேன்னு சொல்லிட்டு அதிமுக ஒதுக்குறது வந்து எந்த விதத்தில் சார் சரியா இருக்கும்? ஏன்னா இப்போ அவங்களுக்குன்னு ஒரு 20% ஓட் பேங்க் வந்து இருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த கட்சியை ஒதுக்கிட்டு இவங்க அரசியல் பண்றது எப்படி சரியான ஒரு விஷயமா இருக்கும்? அதாவது ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க. முதல்ல உங்கள் கேள்வியினுடைய துவக்கத்தில் நீங்கள் உச்சரித்த ஒரு வார்த்தைக்கான விளக்கத்தை சொல்லிடுவோம். விஜய் இல்லாமல் அந்த கூட்டம் நடந்தது அப்படின்னு சொன்னீங்க. பொதுவாகவே அரசியல் கட்சிக்கு பல ஊர்களில், பல மட்டங்களில், பல அமைப்புகள் சார்பாக வந்து கூட்டங்கள் நடக்கும். எல்லா கூட்டத்துக்கும் கட்சியினுடைய தலைவர் வரமாட்டார், வரணுங்கிற அவசியமும் இல்லை. அந்த மாதிரி தான் தாவேக்காவுடைய கூட்டமும் கூட. ஒருங்கிணைந்த சென்னை மாவட்ட நிர்வாகிகள் கூட்டத்துக்கு விஜய் வரணும்னு அவசியம் இல்லை. ஸோ அப்போ அந்த நிர்வாகிகள் தேர்தலை நம்ம எப்படி எதிர்கொள்கிறது, எப்படி பிரச்சாரத்தை முன்னெடுப்பது அப்படின்னு வந்து ஒரு கூட்டம் போட்டிருக்காங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டி அப்படிங்கிறத தொடர்ந்து வந்து விஜய் சொல்லிக்கிட்டே இருக்காரு. தாவேக்கா நிர்வாகிகளும் அது குறித்து தான் பேசுகிறாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இன்றைக்கு நடத்தப்படுகிற பல்வேறு சர்வே முடிவுகளில் பார்த்தீங்கன்னா அதிமுக கூட்டணி 3வது இடத்துல இருக்கிறதா தான் தகவல்கள்லாம் வருது. அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து போட்டியிலேருந்து ரொம்ப விலகி நிற்கிற ஒரு அணியை வந்து ஒரு பலமான அணியாக எப்படி நிறுத்திட்டு வந்து அவங்களோட சண்டை பண்ண முடியும்? அது வந்து ஒரு தேவையற்ற வேலைன்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் மேலே தாவேக்கா நம்புவது என்ன அப்படின்னா, ஆட்சி அதிகாரத்தில் இருப்பது திமுக, அதை அந்த அதிகாரத்திலிருந்து அகற்றுவது தாவேக்காவுடைய வேலை. அப்போ 2 பேருக்கு தான் போட்டின்னு அவங்க ரொம்ப உறுதியாக இருக்காங்க. எல்லாத்துக்கும் மேலே அதிமுகவுடைய நிலைமை வந்து இன்னைக்கு எல்லாருக்குமே தெரியும். அண்ணா திமுகங்கிறது அடிமை திமுக அப்படின்னு ஒரு அப்ரிவேஷன் சொல்கிற அளவுக்கு அந்த கட்சி ரொம்ப பலவீனம் ஆயிடுச்சு. எடப்பாடி வந்து ஒரு அடிமையாகவே இன்னைக்கு காட்சி அளிக்கிறாரு. அப்படி இருக்கும்போது அந்த கட்சிக்கு மக்கள் ஆதரவும் கிடையாது, எம்ஜிஆர் ஜெயலலிதா தொண்டர்களுடைய ஆதரவும் கிடையாது. இதுதான் உண்மை. அது 2026 தேர்தல் முடிவுகளில் பிரதிபலிக்கிறத நம்ம எல்லாருமே பார்க்கலாம். ஆனால் அது சர்வேக்கள் மூலமாக இன்றைக்கு தாவேக்காவுக்கும் மற்றவர்களுக்கும் தெரியும் போது பார்த்தீங்கன்னா அதிமுக கூட்டணியை வந்து அவங்க பெருசாக பொருட்படுத்தலை. அதுக்கப்புறம் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த கட்சிக்கு இத்தனை ஓட் பேங்க் இருக்குது, இத்தனை கட்சிகள் கூட்டணியில் இருக்குது அப்படின்லாம் கூட ஒரு வாதத்தை முன் வைக்கல. ஆனால் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அதிமுக கூட்டணியில் இருக்கிறது எல்லாமே லற்றுப்பேடு கட்சி தான். ஏன்னா பாஜக வந்து ஒரு தேசிய கட்சியாக இருந்தாலும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மக்கள் செல்வாக்கு இல்லாத ஒரு கட்சி தான் பாஜக. அதுக்கப்புறம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதிமுகவும் மக்கள் செல்வாக்கை இழந்த ஒரு கட்சியாக இருக்குது. அதுக்கப்புறம் பாமக வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ராமதாஸ் அன்புமணின்னு பிளவுபட்டிருக்கு. மக்களுடைய ஆதரவு ராமதாஸுக்கு தான் இருக்குது, அன்புமணிக்கு இல்லை. அன்புமணியை பொறுத்த வரைக்கும் அந்த நிர்வாகிகளுக்கு பணத்தாசை காட்டி தன்னுடைய பக்கத்தில் வச்சு அந்த கட்சியை கைப்பற்றியிருக்கார தவிர மக்களை பொறுத்த வரைக்கும் பாமகனா ராமதாஸ் தான். அப்போ அன்புமணி ராமதாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வகையில் லற்றுப்பேடு கட்சி தான். அதுக்கப்புறம் வேறு யார் இருக்கான்னா ஜான் பாண்டியன் கட்சி, டிடிவி தினகரன், இவங்க எல்லாமே லற்றுப்பேடு கட்சி. தேர்தல் நேரத்தில் வியாபாரம் செய்கிற ஒரு கட்சி தான் டிடிவி தினகரன். அந்த கட்சியும் அந்த கூட்டணியில் இருப்பதால் எந்த நன்மையும் விளைய போறதில்லை. அதனால இந்த கட்சிகளுடைய எண்ணிக்கையை வைத்து அதிமுகவை ஒரு பலமான கூட்டணியாக நாம் நினைத்தால் அது வந்து நம்முடைய தவறாகத்தான் இருக்க முடியும். ஓகே சார், இப்போ தேர்தலிலேயே போட்டியிடாத ஒரு கட்சி தான் தாவேக்கா. இப்போ அந்த கட்சிக்கு வந்து 40% ஓட் பேங்க் இருக்குன்றது சொல்லும் போது அதுவே நம்ம நம்பக்கூடாது தானே சார் அப்படின்னு பார்க்கும்போது? அதாவது 40% வாக்கு வங்கி இருக்குமாங்கிறதுல நமக்கே ஒரு சந்தேகம் உண்டு. ஆனால் நிச்சயமாக ஒரு 30%க்குள் 30% அவர்களுக்கு வந்து வாக்கு வங்கி இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, தாவேக்காங்கிறது நடிகர் விஜயினுடைய கட்சி. நடிகர் விஜய் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவுடைய உச்ச நட்சத்திரம். ரஜினியை விட ஒருபடி உயரத்தில் இருப்பவர் தான் விஜய், அதில் எந்த மாற்றமும் இல்லை. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு வந்து எல்லா வயதினரிலும் எல்லா மட்டத்திலும் ரசிகர்கள் இருக்காங்க. அது வந்து வெறுமனே விசிலடிக்கிற கூட்டம் மட்டும் இல்லை, நிச்சயமாக இந்த தேர்தலே அது வாக்குகளாக மாறும். முக்கியமாக இளைஞர்களுடைய கூட்டம் வந்து அப்படி முழுக்க வந்து விஜய் பின்னால் தான் இருக்காங்க. அதோட பெண்களுடைய வாக்குகளும் இருக்குது. ஸோ இந்த அடிப்படையில் தான் விஜய்க்கான வாக்கு சதவீதம் இவ்வளவு இருக்குது என்று கணிக்கப்படுகிறது. இப்போ நீங்கள் வந்து ஒரு தேர்தல் கருத்து கணிப்பு இருக்குல்ல, அது பார்த்தீங்கன்னா ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் போல் சில ஆயிரம் பேர்களிடம் எடுக்கப்படுகிற கருத்து கணிப்பு தான். அது பல நேரங்களில் சரியாக இருக்கும்,
சில நேரங்களில் தவறாகவும் இருக்கும். ஸோ இப்போ தவறாக இருப்பதாலேயே இந்த தேர்தல் கருத்து கணிப்பே பொய்ன்னு நம்ம ஒதுக்கிட முடியாது. ஏன்னா அதில் ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குங்கிறத நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு பல்வேறு அரசியல் கட்சிகளும் ஊடகங்களும் பல்வேறு தரப்பினரும் சர்வே எடுத்த மயமா இருக்காங்க. அது தேர்தல் நெருங்க நெருங்க தமிழ்நாட்டினுடைய பல பகுதிகளில் பல சர்வே டீம்கள் போயிட்டு இருக்காங்க. ஸோ அங்கிருந்து கிடைக்கிற தகவலின் அடிப்படையில் தான் இந்த எங்களுக்கு இவ்வளோ ஓட் பேங்க் இருக்குங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இப்போ இதை நம்புவதும் நம்பாததும் அவரவர் இஷ்டம். பட் என்ன இருந்தாலும் உண்மைங்கிறது தேர்தல் முடிவுகளில் தெரியும். இப்போ அதே மாதிரி ஒரு செய்தி வந்திருக்கு சார். இப்போ சீமான், விஜய், ராமதாஸ் இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைக்க போகிறதா ஒரு செய்தி வருது. இதை எப்படி சார் நம்ம எடுத்துக்கலாம்? ஏன்னா சீமானும் விஜய் இந்த மோதல் போக்கிலேயே தொடர்ந்து போயிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த செய்தி வந்து அது மேலும் அது வந்து ஏதோ ஒரு ஃபேக்னு நமக்கே புரியிற அளவுக்கு வருது சார். அதாவது இன்றைய ஊடகங்கள் பார்த்தீங்கன்னா பரபரப்பு செய்தி போட்டு அவர்களுடைய விற்பனையை அதிகரிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அது எல்லா காலத்துலையும் நடக்கிறது தான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அச்சு ஊடகங்கள் வந்து கொஞ்சம் ரெண்டாம் பட்சமாகி இன்றைக்கி காட்சி ஊடகங்கள் வந்து பிரதானமாக இருக்குது. இப்போ தொலைக்காட்சி ஊடகங்கள் அப்படின்னா அவர்களுக்கு டிஆர்பி ரேட்டிங்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல்கள், சமூக ஊடகங்களும் போது அவர்களுக்கு வியூஸ் முக்கியம். இதுக்காக எதையாவது ஒரு பரபரப்பை கிளப்பி விட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு செய்தியாக தான் இந்த செய்தியை நான் பார்க்குறேன். எல்லாத்துக்கும் மேலே உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், சீமானோடு விஜய் வந்து ஒரு சந்திப்பு நடத்தினார். நீண்ட நேரம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. சீமானை கொண்டு போய் விஜயை அவருடைய வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு போனார். அது இல்லாமல் அவருடைய நண்பரோடு பேசும்போது விஜய் சொன்ன விஷயம் என்னென்னா, சீமானுடைய அந்த 2 மணி நேர சந்திப்பையே ரொம்ப சிலாகிச்சியெல்லாம் பேசினார். அதே விஜய் ஒரு கட்டத்தில் சீமானை வந்து தூக்கி போட்டுட்டு அவருக்கான கதவை க்ளோஸ் பண்ணார். என்ன காரணம்னா, விஜயினுடைய நட்பை பயன்படுத்தி சீமான் வந்து ஒரு சதித்திட்டம் தீட்டினார். என்னன்னா, ராமதாஸை இந்த கூட்டணிக்குள்ள கொண்டு வர்றது, தான் முதலமைச்சராகிறது. அதாவது விஜய், ராமதாஸ், நாம் தமிழர் கட்சி இந்த 3 பேர் கூட்டணி அமைச்சு தான் முதல்வராகிற மாதிரி ஒரு காய் நகர்த்துற வேலையில் ஈடுபட்டார். அது வந்து விஜய் காதுக்கு போயிடுச்சு. ஆகா, இவர்கிட்ட பேசுனதே தப்பாயிடுச்சு, இவர் நம்மளை வச்சு இப்படி ஒரு கனவு காண்றாரா அப்படின்ட்டு சீமானை வந்து அப்பயே அவர் வந்து கட் பண்ணிட்டார். அதுக்கப்புறமா தான் இவர் அணில் மயிலுலாம் பேச ஆரம்பித்ததெல்லாம் நடந்தது. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி மீண்டும் இப்படி ஒரு கூட்டணிக்கு வந்து விஜய் சம்மதிப்பார்? இது வந்து நாம் தமிழர் கட்சியினர் கிளப்பி விடுகிற வதந்தியாக இருக்கணும், அல்லது இந்த ஊடகங்கள் பரபரப்புக்காக கிளப்பி விடுகிற வதந்தி தான். நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஒரு 500 கோடி ரூபா வருஷத்துக்கு 2 படம் பண்ணால் 500 கோடி ரூபா வருமானம். அது தூக்கி போட்டுட்டு அரசியலுக்கு வந்தது சீமான முதலமைச்சராக்கிறதுக்கா? அதுக்கடுத்து சீமானுக்கு வந்து ஆதரவு அப்படின்னா விஜயனுடைய அரசியல் வாழ்க்கையை அஸ்தமிச்சு போயிடுமே. விஜயலட்சுமி விவகாரத்தில் சீமான் வந்து எப்படி வந்து எக்ஸ்போஸ் ஆகியிருக்காரு, ஒரு பெண் பித்தனா தான் மக்கள்கிட்ட வந்து அவருடைய இமேஜ் இருக்குது. அப்படி இருக்கும்போது எப்படி சீமானோட இவர் போவார்? அப்புறம் ராமதாஸ் யார் அப்படின்னா ஊருக்கே தெரியும், உலகத்துக்கே தெரியும், சாதியை வைத்து அரசியல் செய்கிற ஒரு தலைவர் தான் அவர். என்ன, ஒரு வன்னிய சமூகத்தை சேர்ந்த ஒரு இளைஞனோ பெண்ணோ இன்னொரு சமூகத்தை சேர்ந்த பெண்ணையோ பையனையோ காதலிச்சா அதை நாடக காதல்னு சொல்லி அந்த காதலையே வந்து முறித்து போடுகிற வேலையில் ஈடுபட்ட ராமதாஸ் அவரே பார்த்தீங்கன்னா இன்னொரு சமூகத்தை சேர்ந்த பெண்ணோட ஒரு ரகசிய வாழ்க்கை வாழ்ந்திருக்காருன்னு ஒரு செய்தி இப்போ வருது. இதன் மூலமாக அவரை நம்பிய வன்னிய மக்களுக்கே துரோகம் பண்ணவர் தான் ராமதாஸ். அப்படி இருக்கும்போது அவரோடு எப்படி வந்து விஜய் வந்து கூட்டணி வைக்க முடியும்? எல்லாத்துக்கும் மேலே பிளவுவாத சக்திகளுக்கு எதிராக நான் அரசியல் பண்ணுறேன்னு தான் தாவேக்காவே வேறு ஆரம்பிச்சிருக்காரு. தமிழ்நாட்டின் ஆகப்பெரிய பிளவுவாத சக்தியே பாமக தானே. சாதியை வைத்து மக்களை பிளவுபடுத்துவதையே ஒரு வேலையாக பண்ணிக்கிட்டு இருக்கிற கட்சி பாமக. அந்த கட்சியோட எப்படி கூட்டணி அமைப்பார்? அதுக்கப்புறம் நாம் தமிழர் கட்சி ஒரு வகையில் பிளவுவாத சக்தி தானே. அவங்க பார்த்தீங்கன்னா தமிழை வைத்து மக்களை வந்து பிளவுபடுத்துகிறாங்க. தெலுங்குங்கிறாங்க, கன்னடங்கிறாங்க, மலையாளிங்கிறாங்க. ஏன்னா இந்த மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களையே வந்து இன ரீதியாக மொழி ரீதியாக பிரிக்கிற வேலையை பார்க்குறது தான் சீமானுடைய நாம் தமிழர் கட்சி. அப்போ இந்த கட்சிகளோட எப்படி அவர் கூட்டணி அமைப்பார்? அதாவது என்னன்னா, இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, விஜய் வந்து இந்த கூட்டணி கட்சிகளுக்காக கதவை திறந்துட்டு உட்கார்ந்துருக்கிற மாதிரியும், யாருமே அவரை நம்பி வராத மாதிரியும், அதனால் விரக்தி அடைந்த விஜய் இவங்களோட கூட்டணிக்கு போற மாதிரி ஒரு நேரேட்டிவ் செட் பண்றாங்க. உண்மை என்னன்னா, தாவேக்கா எந்த கட்சியோடும் கூட்டணிக்காக வந்து காத்து கிடக்கல, அதுதான் உண்மை. ஆனா இப்போ ஒரு ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்குன்னு சொன்னதுக்கு அப்புறமும் எந்த கட்சியும் வரலையே சார். இல்ல, அதுதான் என்னன்னா, இப்ப இங்க உள்ள கட்சிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா சேஃபாக வந்து இந்த தேர்தலை சந்திக்கணும்னு நினைக்கிறது ஒரு முக்கிய காரணம். இன்னொரு காரணம் எல்லாருக்கும் தெரிந்த உண்மை, இப்ப திமுக கூட்டணியில வந்து சில கட்சிகள் போகுது, அதிமுக கூட்டணியில சில கட்சிகள் போகுதுன்னா இவர்கள் கேட்ட சீட்டை இந்த கட்சி தருதுங்கிறது மட்டுமே காரணம் இல்லை.
எனக்கு இத்தனை சீட்டு கொடு, என்ன இவ்வளவு நோட்டு கொடுங்கிறது தான் இவர்களுடைய பிரதான கோரிக்கையாக இருக்குது. இப்போ தேமுதிக இருக்கட்டும், பாமக இருக்கட்டும், இவ்வளவு நாள் எப்படி சர்வைவல் பண்ணுறாங்கன்னா, ஒவ்வொரு தேர்தலிலும் அந்த கூட்டணிக்கு தலைமை தாங்குகிற கட்சிகளிடம் பார்த்தீங்கன்னா பல 100 கோடி ரூபா வாங்கி அதில் தான் அவங்க சர்வைவல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை வைத்து தான் இவர்களுடைய பேரமே நடக்குது. எனக்கு இத்தனை சீட்டு கொடுங்க, இவ்வளவு ரூபா பணம் கொடுங்க, பணம் வந்து இவ்வளவு கண்டிப்பாக வேணும், நீங்கள் சீட்டு வேணால் குறைச்சிங்க, எங்களுக்கு ராஜ்யசபா எம்பி கொடுங்க, இவ்வளவு ரூபா பணம் வேணும், ராஜ்யசபா எம்பி தரலையா அப்போ பணத்தை இவ்வளவு ரூபா அதிகமாக கொடுங்க. இதுதானே அன்புமணி பண்ணுற அரசியல், தேமுதிக பண்ணுற அரசியல் அதுதானே. ஆனால் இப்படி ஒரு நிபந்தனையோடு நீங்கள் தாவேகா கிட்ட போக முடியாது. தாவேகாவோட நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு கௌரவமான சீட்டு கிடைக்கும். ஏன்னா அதில் நீங்கள் வெற்றி அடைவதற்கும் வாய்ப்பு இருக்குது. விஜயனுடைய செல்வாக்கு உங்களை வெற்றியடை வைக்கும். ஆனால் இங்கே இருக்கிற அரசியல் கட்சிகளாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ ஒரு கூட்டணி கட்சியோட போகிறோம், திமுகவோடைய அதிமுகவோடைய போகிறோம், ஒரு 500 கோடி 1000 கோடி பணத்தை வாங்கினா அதில் ஒரு 1000 கோடி கிடச்சிச்சின்னா 500 கோடியை பதுக்கிடணும், 500 கோடியை செலவு பண்ணணுங்கிற ஒரு கான்செப்டில் தானே போகிறாங்க. அது வந்து விஜய் கிட்ட நடக்காது. அதனால தான் இவங்க அந்த பக்கம் போவதற்கே ஒரு தயக்கம் காட்டுறாங்க.